Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து prototype design pattern தான் பார்க்க போறோம். So before moving on to the coding part, first வந்து prototype design pattern அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து understand பண்ணிக்கணும். Just let's have some of a very basic ஆன example பார்ப்போம். First, நீங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இதே மாதிரி 100 ஃப்ளார்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து 100 ஃப்ளார்ஸ் வந்து வரைவீங்களா? இட் வில் பி அ டைம் கன்சூமிங் அண்ட் வெரி ஸ்லோ ப்ராசஸ், ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ளார் வரைஞ்சு அதை பிரிண்டர்ல வந்து 100 காப்பீஸ் ஆர் 99 காப்பீஸ் எடுத்துப்பீங்க, கரெக்டா? அதே பிஹேவியர் தான். அந்த ஒரிஜினல் ஃப்ளாரை நம்ம வந்து prototype சொல்லுவோம். அந்த photo copies of that flower is something called as cloned objects அப்படின்னு சொல்லுவோம். ஸோ prototype அப்படின்னா என்னன்னா, பேசிக் எக்ஸ்பிளனேஷன் படி, எக்ஸாம்பிள் படி நமக்கு என்ன தெரியும், கிரியேட்டிங் அ காப்பி ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஒன், தட் இஸ் வாட் prototype. ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஒரு creating copy of an existing object instead of creating a new object from the scratch, that is what prototype pattern. ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரோட்டோடைப் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு கேம் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த கேமில் யூ வாண்ட் a lot of zombies. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜாம்பி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜை லோட் பண்ணி சவுண்டு வரணும், தென் வெப்பன்ஸ் வரணும், அண்ட் அந்த ஜாம்பியோட எபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும், தென் அனிமேஷன்ஸ் ஆல்சோ யூ வாண்ட் டு கிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாம்பிக்கு நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு 1000 ஜாம்பிஸ் வேணும் அப்படின்னா அந்த 1000 ஜாம்பிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் டைம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஆல்ரெடி ஒரு ஜாம்பி வச்சிருக்கேன், அது அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும், நான் க்ளோன் ஆஃப் தட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு have a copy many times with that one zombie. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஜாம்பி 1000 ஜாம்பிங்கும் போது 1000 டைம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணால் இட் இஸ் சம்திங் எக்ஸ்பென்சிவ் பிஹேவியர். அப்போ அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து ஒரு ஜாம்பி கிரியேட் பண்ணி ஐ வில் டேக் அ காப்பி ஆஃப் தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் யூஸிங் அ கோட். இன்சைட் திஸ் மெயின் ஜாவாவில் நான் வந்து ஒரு சிம்பிளான கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் நேம் இஸ் சம்திங் நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி எம்ப்ளாயின்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயிக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் எம்ப்ளாயி ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயியோட கன்ஸ்ட்ரக்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை ஃபர்ஸ்ட் லோட் பண்ணுறேன். அதுக்கு ஐ கேன் சே லைக் சம்வேர் நான் ஏதோ இடத்துல நான் வந்து கோட் எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் மட்டும் நம்ம கால் பண்ணலாம். இங்கே வந்து கனெக்ட் டு டேட்டாபேஸ், கனெக்ட் டேட்டாபேஸ், அதுக்கு அடுத்து வந்து லோட் த டேட்டா. ஆஃப்டர் திஸ் டேட்டா லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேலரி கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ திஸ் இஸ் வாட் மை கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மெயின் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிப்போம் நேமு. எம்ப்ளாயி which is equal to again வந்து எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, தென் எம்ப்ளாயி 3. என்னோட ஆர்கனைசேஷனில் ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா இதே மாதிரி 1000 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறீங்க. கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் கனெக்ட் டு த டேட்டாபேஸ், டேட்டாவை லோட் பண்ணும், கால்குலேட் பண்ணும். அதுக்கடுத்து எகெயின் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது என்ன ஆகும், டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகும், டேட்டாவை லோட் பண்ணும், சேலரி கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னோட 1000 எம்ப்ளாயிஸ்க்கும் ஹேப்பன் ஆகும். ஸோ 1000 பேருக்கும் ஹேப்பன் ஆகும்போது இதில் வந்து லாட் ஆஃப் மெமரி ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டோடைப் தான் வந்து ஒரே சொல்யூஷன். ஸோ ப்ரோட்டோடைப் அப்படிங்கும்போது நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணுறது அப்படின்னா என்ன,
இப்போ நான் வந்து எம்ப்ளாயி E2க்கு இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் இட் லைக் திஸ் எம்ப்ளாயி டாட் க்ளோன். ஓகேங்களா? இப்போ நான் எம்ப்ளாயி டாட் க்ளோன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் தான், இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ க்ளோன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட்டை நான் க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இனிஷியலைசேஷன் வந்து ஒரே ஒரு டைம் தான் ஹேப்பன் ஆகும், விச் மீன்ஸ் டேட்டா பேஸுக்கு போய் டேட்டாவை லோட் பண்ணி கால்குலேட் சேலரி இது எல்லாமே வந்து ஒரு டைம் தான் ஹேப்பன் ஆகும். இன்ஸ்டெட் நான் என்ன பண்ண போறேன், அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ க்ளோன். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணுமோ அத்தனை ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயிக்கு E1ன்றது எம்ப்ளாயின்றது நியூ ஆப்ஜெக்ட், அந்த எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 எல்லாம் க்ளோன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த க்ளோன் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, க்ளோன்னா நமக்கு தெரிஞ்சது எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு காப்பியை நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் க்ளோன். ஸோ த சேம் திங் which is going to create an exact copy of the existing object. இப்போ எம்ப்ளாயி E1ல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர், நான் வந்து எம்ப்ளாயி E1ல எம்ப்ளாயியோட டேட்டா வந்து அக்னி அண்ட் சேலரி வந்து இப்போ மந்த்துக்கு 25 lakhs அப்படின்னு கொடுப்போம். 25 lakhsன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்னோட க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி 1க்கும் என்ன இருக்கும்னா அது சேம் டேட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ க்ளோன், இட் இஸ் நாட் அ நியூ ஆப்ஜெக்ட், இட் இஸ் அ க்ளோன். க்ளோன்னா எக்ஸாக்ட் சேம் திங்ஸ் தான் இதுலயும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சதுபடி எவ்வளோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் க்ளோன் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் சேம் டேட்டா தான் இருக்கும். ஆனா அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதுங்களா? என்னோட வேலையும் உங்களோட வேலையும், இப்போ நானும் டெவலப்பர் நீங்களும் டெவலப்பர்னா நானும் டெவலப்பர் ஆப்ஜெக்ட் நீங்களும் டெவலப்பர் ஆப்ஜெக்ட், நம்ம வந்து சம் க்ளோன்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். நானும் நீங்களும் சேம் ஒர்க் தான் பண்ண போறோம், ஆனா நான் வேற நீங்க வேற. தட் இஸ் வாட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனா டேட்டா சேம். ஓகேங்களா? ஸோ விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ப்ரோட்டோடைப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கார் வந்து கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் காரை ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணணும். ஆனால் ப்ரோட்டோடைப் படி எப்படின்னா, ஒரு கார் கிரியேட் பண்ணி அந்த கார் மாதிரியே நீங்கள் க்ளோன் பண்ணிடுவீங்க. ஒரே ஒரு ஒரிஜினல் கார் தான் பில்ட் ஆயிருக்கும், அதர் ஆர் காப்பீஸ். ஸோ காப்பீஸ் அப்படிங்கும் போது சேம் டேட்டா தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ 100 ரோசஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு ரோஸ் தான் ஒரிஜினல் ரோஸ், மிச்சம் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ சேம் டேட்டா, ஆனால் எல்லாமே ஒரே ஷீட்ல இருக்கா. நீங்கள் 100 காப்பீஸுங்கும் போது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் காப்பீஸ். ஸோ த திங் இஸ் டேட்டா சேமாக இருக்கும், ஆனால் வந்து ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் ரியல் டைம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸை நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து I need to implement clonable. Okay, implements clonable. Sorry, clonable. ஓகேங்களா? இப்போ clonable implement பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் I am removing those everything. இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் implements clonableனு கொடுத்துட்டேன்னா, இப்போ வந்து ஒரு நேம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், நேம் வந்து ஃபீல்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்கு நேம்னு சொல்லிட்டு. இந்த நேமுக்கு அடுத்து ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்டரை நான் இனிஷியலைஸ் பண்றேன்னா கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும், நேமை வாங்கணும். கரெக்டா? அப்போ ஐ வாண்ட் டு கிவ் அ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எம்ப்ளாயி ஓப்பன் க்ளோஸ்க்குள்ள நம்ம ஸ்ட்ரிங்கு நேம்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆஃப்டர் தட் யூசர் சென்ட் பண்ற நேமும் இந்த நேமும் சேம்னு சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்து என்னன்னா, நான் க்ளோனபிளை வந்து இனிஷியலைஸ் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். காட்டிக்க க்ளோனபிள்ல எதுவுமே இல்லை. இதோட இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸ். இந்த எம்ப்ளாயி கிளாஸ் அதர் தேன் தட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. பட் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ்ல we need to implement we can override a method clone. Okay, so we can override a method clone. அப்ப
நான் வந்து ஆட்டோ சஜஷன் இது கொடுத்துறேன். ஸோ பப்ளிக் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அண்ட் எம்ப்ளாயி அண்ட் தென் வந்து க்ளோனுன்றது தான் மெத்தட் நேமு. தென் திஸ் மெத்தட் வந்து உள்ள நீங்க என்ன எழுதினாலும் இட் வில் த்ரோ அஸ் அ கிளாஸ் நாட் சப்போர்ட்டட் எக்ஸப்ஷன். அதை வந்து நம்ம த்ரோஸ்ல கொடுத்துருவோம். தென் இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இட் இஸ் வெரி சிம்பிள். எம்ப்ளாயியை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி சூப்பர் டாட் க்ளோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த மெயின் கிளாஸ்ல எம்ப்ளாயி E1 which is equal to new employee of எம்ப்ளாயியோட பேர் வந்து அக்னின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ அக்னின்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறமா எகைன் எனக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும். எம்ப்ளாயி E2 which is equal to இப்போ நான் என்ன பண்ண போறேன்? this is a clone object E1 dot clone of. ஓகேங்களா? இப்போ E1 dot clone of மேல ஹோவர் பண்ணீங்கன்னா it needs to throw an exception, class not supported exception. ஏன் அப்படின்னா here it is throwing something. அப்போ அதை வந்து யாருமே கேட்ச் பண்ணல. அட்லீஸ்ட் மெயின் மெத்தட்ல நான் கொடுத்தேன்னா JVM வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னன்னா இந்த மெத்தடை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க மெயின்ல எரர் வருமான்னு கேட்டா என்ன எரர்னு பாருங்க. க்ளோன்ன்றது ப்ரொடெக்டட் ஆக்சஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பேக்கேஜ்ல யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? க்ளோன்ன்ற மெத்தடை இங்க ஓவர் ரைட் பண்ணணும். தட் க்ளோன் மெத்தட் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் டைப். அதனால நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். தென் ரிட்டர்ன் எம்ப்ளாயி சூப்பர் டாட் க்ளோன். சூப்பர் டாட் க்ளோன் அப்படின்றது என்னது? என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்க க்ளோன் மெத்தட் விச் இஸ் ஆஃப் அ ப்ரொடெக்டட் டைப். அதனால தான் என்னால் வந்து வித்தவுட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூசரோட என்னோட எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2ஓட நேம் வந்து சேமான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் அ க்ளோன்ட் ஆப்ஜெக்ட். ஆப்வியஸா எனக்கு வந்து என்னன்னு தெரியாது இல்லையா? E1 டாட் கெட்டர்ஸ் இல்லை, நான் எழுதல இல்லையா? நான் கெட்டர்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். இங்க செட்டர்ஸ் வேணாம். ஜென்ரேட் கெட்டர் ஃபார் தட் நேம். ஓகே, இங்க வந்து E1 டாட் get name and then வந்து E2 dot get name. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ E1 and E2 வந்து ரெண்டு பேரும் சேம் நேம் தான் வச்சிருப்பாங்க. பாருங்க, E1 and E2 are having the same name. அக்னின்றதா இருக்கு. ரெண்டு ஆப்ஜெக்டும் சேமான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். It's loading. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா சேமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பிகாஸ் வந்து ஹேஷ் கோட் பார்த்தீங்கன்னா இது 5F சம்திங், இது வந்து 3F சம்திங். ஸோ போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் வந்து டேட்டா சேம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த நீங்கள் ப்ரோட்டோடைப் பார்க்கும்போது தேர் இஸ் 2 திங்ஸ். ஒன்று வந்து ஷாலோ காப்பி அண்ட் இன்னொன்று வந்து டீப் காப்பின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஷாலோ காப்பி அப்படின்னா என்ன? இந்த ஷாலோ அண்ட் டீப் காப்பியில தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் என்னன்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஷாலோ காப்பி அப்படின்றது விச் இஸ் கோயிங் டு காப்பி ஒன்லி த ப்ரிமிட்டிவ் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ரிமிட்டிவ் ரெஃபரன்சஸ் வந்து ஷேர் ஆகும், ப்ரிமிட்டிவ் ஃபீல்ட்ஸ் மட்டும் காப்பி ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் நேம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ப்ரிமிட்டிவ். ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா போத் லெட் மீ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ நான் இதில் வந்து அட்ரஸ்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அட்ரஸ். ஓகேங்களா? இந்த அட்ரஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் த சேம். இந்த அட்ரஸை நான் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி என்னோட எம்ப்ளாயி கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு கிவ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம், அதுக்கு அடுத்து வந்து அட்ரஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இப்போ என்னன்னா திஸ் இஸ் அ ப்ரிமிட்டிவ் டைப் அண்ட் திஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து ஒரு எம்ப்ளாயியை க்ளோன் பண்ணுறேன் அப்படின்னா
both the employees are going to share the same address object. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஒன்னுன்றது நார்மல் ஆப்ஜெக்ட், அவங்களுக்கு பெங்களூர்னு கொடுத்தேன்னா எம்ப்ளாயி டூவுமே வந்து பெங்களூர்ல தான் இருக்க போறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இதே டீப் காப்பி அப்படின்னா விச் இஸ் கோயிங் டு கிரியேட் அ காப்பி ஆஃப் த நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ, விச் மீன்ஸ் நான் இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து க்ளோன் ஆப்ஜெக்ட்ல நியூ எம்ப்ளாயி கிரியேட் பண்ணி clone dot name which is equal to name, address வந்து new address, and then வந்து city which is equal to this dot address dot city னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. So which is something, இப்போ employee 1 வந்து cityனா employee 1 வந்து பெங்களூர் and employee 2 வந்து சென்னைனா it is going to be an independent. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது it is a different-ஆ தான் இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல I just address எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல நான் ரெண்டெண்ணா வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி இங்க வந்து எம்ப்ளாயி 1 டாட் அட்ரஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பெங்களூர்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களால இப்படி செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீங்க வந்து கெட்டர்ஸ் எழுதணும். ஸோ சாரி செட்டர்ஸ் எழுதணும். நான் வந்து செட் பண்ணி செட்டர்ஸ் அண்ட் கெட்டர்ஸ் ரெண்டுமே எழுதிக்கிறேன். ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர். இட் ஷுட் பி ஃபார் அட்ரஸ். ஓகே, இப்போ E1 டாட் செட் அட்ரஸ். ஹியர் நான் வந்து என்ன எழுதுறேன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் பெங்களூர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எம்ப்ளாயில நான் அட்ரஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் ஆஃப் பெங்களூர். இந்த பெங்களூருன்ற அட்ரஸ் நான் செட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து என்னது க்ளோனு. இப்போ இந்த க்ளோன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரிமிட்டிவ்னாலும் சரி எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஷேர். கரெக்டுங்களா? அப்போ ஷேர் பண்ணும்போது யூ வில் பி கோயிங் டு கெட் த அட்ரஸ் சென்னை பெங்களூர் ஃபார் எம்ப்ளாயி 1 அண்ட் எம்ப்ளாயி 2 அண்ட் போத் ஆர் டிபெண்ட். ஆனால் இதே ஷாலோ காப்பின்றது இதுதான். டீப் காப்பி அப்படிங்கும்போது என்னன்னா இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். டீப் காப்பியில் இந்த க்ளோன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? எம்ப்ளாயிக்கு சிம்பிளா இந்த மாதிரி கொடுக்காம எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி which is equal to new employee of அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இங்க எனக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வேணாம். அப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்க பேராமீட்டரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரே வேணாம். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்டரையே ரிமூவ் பண்ணிடுறேன். ஆர் எல்ஸ் லீவ் இட். இங்க நான் வந்து அக்னின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட் கோட் தான் பண்ணியிருக்கேன். நமக்கு கான்செப்ட் ப்ரோட்டோடைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் எம்ப்ளாயியை ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எம்ப்ளாயியோட நேமை நான் திஸ் டாட் நேம்னு சொல்லி கொடுக்க போறேன். இ டாட் நேம் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் நேம். அண்ட் தென் நான் என்ன பண்றேன்னா அட்ரஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். அப்போ அட்ரஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்? இ டாட் அட்ரஸ் which is equal to new address of, which means nested object நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நியூ அட்ரஸ் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும் அட்ரஸ்ல வந்து நான் சிட்டின்னு கொடுத்துருக்கேன்னா அந்த சிட்டிக்கு நான் என்ன யூசருக்கு என்ன அட்ரஸ் சென்ட் பண்றேனோ அதை வந்து நான் கொடுக்கணும். ஸோ இ டாட் address dot city which is equal to this dot address dot city. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்ட் அக்னி, இதுக்கு அடுத்து அட்ரஸ் அப்படிங்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி அ நியூ ஆப்ஜெக்ட். ஸோ நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஐ வாஸ் டூயிங் சம்திங் லைக் என்னோட டேட்டா எல்லாமே இப்போ வந்து நான் எம்ப்ளாயி 1க்கு நான் வந்து அட்ரஸ் சிட்டி வந்து சென்னைன்னு கொடுத்தேன்னா அது எம்ப்ளாயி 1 ஓடுது. எம்ப்ளாயி 2க்கு நான் பெங்களூர்னு கொடுத்தேன்னா அது எம்ப்ளாயி 2 ஓடுது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் பிகம் இண்டிபெண்ட். தட் இஸ் வாட் வி நீட் டு நோ. இப்போ நீங்க ஷாலோ காப்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிபெண்ட்.
அதாவது நீங்க எம்ப்ளாயி 1க்கு பெங்களூர்னு மாத்துனீங்கன்னா எம்ப்ளாயி 2 இஸ் ஆல்சோ பெங்களூர். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது திஸ் இஸ் சம்திங் எம்ப்ளாயி 2 அண்ட் எம்ப்ளாயி 1ன்றதை தாண்டி நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் த நெஸ்டட் திஸ் ஒன் இஸ் சம்திங் இண்டிபெண்ட். ஸோ ஷாலோ காப்பி அப்படிங்கும்போது என்னது எவ்ரிதிங் வில் பி ஷேர்டு ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ். ஆனால் டீப் காப்பி அப்படிங்கும்போது டீப் காப்பி வி கேன் சே லைக் nested object also நான் வந்து create பண்ணுவேன். we are going to create a copy for the nested object also. deep copy னா உள்ள இருக்க nested objectsக்கும் நான் வந்து copies create பண்ணுவேன். that is what nested copy. ஓகேங்களா? so this is what actually prototype design pattern. இதுவுமே வந்து creational design pattern ஓட ஒரு டைப் தான். ஓகேங்களா? வேர் நான் வந்து நியூ ஆப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எக்ஸிஸ்டிங் எல்லா நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ளோன் பண்ண போறேன். ஸோ ஐ வில் கிரியேட் ஒன் ஆப்ஜெக்ட் அண்ட் clone for n number of objects. That is what prototype design pattern. I hope you got a very high level insight and understanding about the prototype design pattern. if it's so this video is useful for you அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு கிரியேட் அன் வீடியோ ஆன் தட் டிசைன் பேட்டர்ன். ஸோ prototype design pattern it I think you are clear about that. நம்ம வந்து ஆல்ரெடி சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் அதுக்கு அடுத்து வந்து prototype design pattern இப்போ அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃபேக்ட்ரி டிசைன் பேட்டர்னும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் வந்து நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் அவுட் தேர் ஆல்சோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Thank you. Bye bye.